ஹாய் நண்பா, இன்னைக்கு நம்ம லேர்ன் பட் டவுன் ஸ்டடியில் ஆக்டிவிட்டி டயக்ராம்னா என்னது, அதில் என்னென்ன சிம்பிள்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அண்ட் அதோட எக்ஸாம்பிள்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த ஆக்டிவிட்டி டயக்ராமோட டெஃபினேஷனை பார்ப்போம். இந்த ஆக்டிவிட்டி டயக்ராம் சிமிலர் டு ஃப்ளோ சார்ட் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஃப்ளோ சார்ட்டில் எப்படி ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, ஃப்ளோ, டிசிஷன்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் இது ஃப்ளோ சார்ட்டுக்கு சிமிலராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆக்டிவிட்டி டயக்ராம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுன்னா, ஒரு ஆக்டிவிட்டிக்கும் இன்னொரு ஆக்டிவிட்டிக்கும் நடுவில் உள்ள ஒரு ஃப்ளோவை ரெப்ரசன்ட் பண்ணும். இதில் ஆக்டிவிட்டிங்கிறது ஒவ்வொரு ஆக்டர் என்னென்ன ஆக்ஷன்ஸ் பண்ணுறாங்கங்கிறத தான் நம்ம ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஆக்டிவிட்டி, ஒரு ஆக்டிவிட்டிக்கும் இன்னொரு ஆக்டிவிட்டிக்கும் நடுவில் என்ன ஃப்ளோ, அதாவது எப்படி கனெக்ட் ஆகுதுங்கிறத மீன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த ஆக்டிவிட்டி டயக்ராம். ஸோ இது சில யூஸ் கேசஸை இன்னும் டீட்டெயில்டு மேனரில் வியூ பண்ணுறதுக்காக யூஸ் படுது. நெக்ஸ்ட் இந்த ஆக்டிவிட்டி டயக்ராமில் நம்ம என்னென்ன சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பாயிண்ட் ஆர் இனிஷியல் நோடு. இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா, ஒரு ஆக்டிவிட்டி டயக்ராமோட ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது எந்த இடத்துல இருந்து நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கி அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்றதுக்காக ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த சிம்பிள் தான் இந்த சிம்பிள். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆர் இனிஷியல் நோடு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஆர் ஆக்ஷன், ஒரு ப்ராசஸ்ல உள்ள ஆக்டிவிட்டிஸை ரெப்ரசன்ட் பண்றது தான் இந்த சிம்பிளோட வேலை. ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தோம், ஆக்டிவிட்டினா ஒரு ஆக்டர் என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணுறாங்கங்கிறத தான் ஆக்டிவிட்டி. ஸோ அந்த ஆக்டிவிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக ஒரு சிம்பிள் இருக்கு. ஸோ அந்த சிம்பிள் தான் இந்த சிம்பிள், ஆக்டிவிட்டி சிம்பிள். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட். சம்டைம்ஸ் சில ஆக்டிவிட்டீஸ்க்கு சப் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அதையெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஆப்ஜெக்ட் சிம்பிள். நெக்ஸ்ட் எட்ஜ் ஆர் கண்ட்ரோல் ஃப்ளோ, ஒரு ஆக்டிவிட்டிக்கும் இன்னொரு ஆக்டிவிட்டிக்கும் நடுவில் உள்ள ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோலை ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் இந்த எட்ஜ் ஆர் கண்ட்ரோல் ஃப்ளோ. சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு ஆக்டிவிட்டியை இன்னொரு ஆக்டிவிட்டி கூட கனெக்ட் பண்ண யூஸ் பண்ணுற சிம்பிள் தான் இந்த எட்ஜ் ஆர் கண்ட்ரோல் ஃப்ளோ. நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஃப்ளோ ஆர் கண்ட்ரோல் எட்ஜ். எப்படி நம்ம ஒரு ஆக்டிவிட்டியை இன்னொரு ஆக்டிவிட்டி கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு எட்ஜ் ஆர் கண்ட்ரோல் ஃப்ளோ யூஸ் பண்ணமோ, அதே மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியை ஆப்ஜெக்ட் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஆப்ஜெக்ட் ஃப்ளோ ஆர் கண்ட்ரோல் எட்ஜ். நெக்ஸ்ட் டிசிஷன் நோடு, ஒரு ஆக்டிவிட்டி டயக்ராம்ல கண்டிஷன்ஸை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த டிசிஷன் நோட். இதுல ஒரு இன்புட் அண்ட் 2 அவுட்புட் இருக்கும். அதாவது இப்போ ஒரு கண்டிஷனை நம்ம செக் பண்றோம், அதை செக் பண்ணிட்டு அது ட்ரூவா இருந்ததுன்னா ஒரு ப்ராசஸ் நடக்கும், அண்ட் ஃபால்ஸா இருந்ததுன்னா இன்னொரு ப்ராசஸ் நடக்கும். ஸோ நம்மளுக்கு 2 அவுட்புட் கிடைக்கும். அதை தான் இங்க ஒரு இன்புட் 2 அவுட்புட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மெர்ஜ் ஈவெண்ட் ஆர் மெர்ஜ் நோட், ஒரு ஆக்டிவிட்டி டயக்ராம்ல உள்ள நான் கான்கரண்ட் ஃப்ளோஸை எல்லாம் மெர்ஜ் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த மெர்ஜ் ஈவெண்ட் ஆர் மெர்ஜ் நோட். இதுல நான் கான்கரண்ட்னா என்னன்னா, ஒரே நேரத்துல செயல்படாத ஃப்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மேலே நம்ம டிசிஷன் நோட்ல பார்த்திருந்தோம், ஒரு இன்புட் கண்டிஷனை பேஸ் பண்ணி 2 அவுட்புட்டா பெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருந்தோம். சப்போஸ் இப்போ ஒரு அவுட்புட் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு டைம் டியூரேஷன்ல அது முடியுது. அதே மாதிரி இன்னொரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் போது இன்னொரு டைம் டியூரேஷன்ல முடியுது. இந்த 2 ப்ராசஸும் ஒரே இடத்துல மீட் பண்ணுது. அதாவது டிஃப்ரெண்ட் டைம் டியூரேஷன்ஸ்ல முடியுத ப்ராசஸ் ஒரே இடத்துல ஜாயின் பண்ணி திருப்பி ரிமைனிங் உள்ள ப்ராசஸ் எல்லாம் கேரிட் அவுட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம்னா, அந்த 2 ப்ராசஸையும் கம்பைன் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு இடம் தான் இந்த மெர்ஜ் ஈவெண்ட் ஆர் மெர்ஜ் நோட். இது உங்களுக்கு குழப்பமா இருக்கலாம். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஸோ கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் சிக்னல் சென்டிங், ஒரு சிக்னலை சென்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த சிக்னல் சென்டிங் சிம்பிள். இந்த சிக்னல் எது வேணாலும் இருக்கலாம். ஒரு மெசேஜா இருக்கலாம், இல்ல ஒரு நோட்டிபிகேஷனா இருக்கலாம், இல்ல சில டேட்டாஸ் சென்ட் பண்றோம் அப்படிங்கிற மீனிங்கை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக சிக்னல் சென்டிங் அப்படிங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சிக்னல் ரெசிப்ட், முன்னாடி நம்ம சிக்னல் சென்டிங்ல சென்ட் பண்ண சிக்னலை ரிசீவ் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த சிக்னல் ரெசிப்ட் சிம்பிள். நெக்ஸ்ட் ஃபோர்க், ஒரு ஃப்ளோ மல்டிபிள் கான்கரண்ட் ஃப்ளோவா பிரிச்சு கொடுக்கறதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த ஃபோர்க்கு. அதாவது இப்போ ஒரு இன்புட் வருது, ஒரு ஆக்டிவிட்டில இருந்து வர்ற ஃப்ளோ பிரிஞ்சு நிறைய ஃப்ளோவா போகும். நிறைய ஆக்டிவிட்டிஸ் அட் அ டைம்ல ப்ராசஸா நடக்கணும் அப்படின்னு விருப்பப்படும் போது இந்த ஃபோர்க் சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஜாயின், இப்ப மேல நம்ம என்ன பண்ணோம், ஃபோர்க்கு ஒரு ஃப்ளோ மல்டிபிள் கான்கரண்ட் ஃப்ளோஸா பிரிச்சு கொடுக்கும். ஆனா இங்க ஜாயின்ல மல்டிபிள் கான்கரண்ட் ஃப்ளோஸை ஒரே ஃப்ளோவா மெர்ஜ் பண்றதுக்கு யூஸ் பண்றதுதான் இந்த ஜாயின் சிம்பிள்.
நெக்ஸ்ட் வந்து டைம் ஈவென்ட். ஒரு ஈவென்ட் இல்ல ஒரு ஆக்டிவிட்டியை வந்து கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணி வைக்க இல்லைன்னா டிலே பண்றதுக்கு யூஸ் பண்றதுதான் இந்த டைம் ஈவென்ட். நெக்ஸ்ட் வந்து இன்டரப்டிங் ஏஜ். ஒரு ஃப்ளோ வந்து இன்டரப்ட் பண்ணி ஸ்டாப் பண்றதுக்கு இல்லைன்னா இன்டரப்ட் பண்ணிட்டு அந்த ஃப்ளோ வந்து கேன்சல் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த இன்டரப்டிங் ஏஜ். நெக்ஸ்ட் வந்து நோட் ஆர் கமெண்ட். இப்போ ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் நம்ம ஷார்ட்டாக தான் நேம் கொடுப்போம். சப்போஸ் அந்த ஆக்டிவிட்டியை வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணும், இந்த ஆக்டிவிட்டிக்குள்ளே இந்த ப்ராசஸ் தான் நடக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன ப்ரீஃப் மாதிரி எழுதி காமிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த நோட் ஆர் கமெண்ட். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோ ஃபைனல் நோட். ஒரு சிங்கிள் ஃப்ளோவை எண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த ஃப்ளோ ஃபைனல் நோட். அதாவது என்னன்னா, இப்போ ஒரு ப்ராசஸ் வந்து நடந்து அப்படியே போயிட்டு இருக்கு, ஒரு ஃப்ளோவா போயிட்டு இருக்கு. அந்த ஃப்ளோ வந்து ஒரு டைம்ல வந்து நம்ம ஸ்டாப் பண்றோம். அப்படி ஸ்டாப் பண்ணி எண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த ஃப்ளோ ஃபைனல் நோட். நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவிட்டி ஃபைனல் நோட் ஆர் எண்ட் பாயிண்ட். ஒரு ஆக்டிவிட்டி டயக்ராம் வந்து ஃபுல்லா எண்ட் ஆயிட்டு அப்படிங்கறத வந்து ரெப்ரசன்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றதுதான் இந்த ஆக்டிவிட்டி ஃபைனல் நோட் ஆர் எண்ட் பாயிண்ட். இந்த ஃப்ளோ ஃபைனல் நோடுக்கும் எண்ட் பாயிண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, அது வந்து ஒரு ஃப்ளோ வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஆனா இது வந்து ஃபுல் ப்ராசஸுமே ஃபுல் ஆக்டிவிட்டி டயக்ராமே முடிஞ்சிட்டு அப்படிங்கறத வந்து ரெப்ரசன்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த எண்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஆக்டிவிட்டி டயக்ராம் வரைகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணுங்கிறத தான் பார்க்க போறோம். இது எதனாலனா, இப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிறது மூலியமா நம்ம ஆக்டிவிட்டி டயக்ராமை வந்து ரொம்ப ஈஸியாகவும் ஃபாஸ்டாகவும் வரையலாம். ஸோ அதனால தான் நம்ம ப்ரீடிஃபைண்டா எதையெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கறத தான் இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆக்டிவிட்டி டயக்ராம்ல நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் இன்வால்வ் பண்ண போறோங்கிறத வந்து இமேஜின் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து அசோசியேஷன். இந்த ஆக்டிவிட்டி டயக்ராம்ல வந்து யாரெல்லாம் இன்வால்வ் ஆக போறா அப்படிங்கறத வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது என்னென்ன ஆக்டர்ஸ்லாம் இன்வால்வ் ஆக போறாங்கிறத வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டி டயக்ராம்ல என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறதையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். லாஸ்டா கான்ஸ்டன்ட்ஸ். இப்போ ஒரு சாஃப்ட்வேருக்கு வந்து நம்ம ஆக்டிவிட்டி டயக்ராம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கும்போது அதுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த 4 இதையும், அதாவது ஆக்டிவிட்டி, அசோசியேஷன், கண்டிஷன், கான்ஸ்டன்ட்ஸ், இந்த 4 இதையும் நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஆக்டிவிட்டி டயக்ராம் வரைகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவிட்டி டயக்ராம் வித் ஸ்விம் லைன்ஸ். இந்த ஸ்விம் லைன்ஸை வந்து நம்ம பார்ட்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எதுக்காக யூஸ் பண்றோம்னா, இப்போ ஒரு ஆக்டிவிட்டி டயக்ராம்ல வந்து மோர் தென் ஒன் ஆக்டரை வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம ஒவ்வொரு பார்ட்டிஷன்ஸா பிரிச்சு ஒவ்வொரு ஆக்டருக்கும் கீழே இவங்க வந்து இந்தந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுவாங்கங்கறத வந்து குரூப் பண்ணி காமிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்விம் லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்விம் லைன்ஸை யூஸ் பண்ணி வரைகிறதுக்கு நம்ம என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதை எப்போ யூஸ் பண்ணோம்னா, மோர் தென் ஒன் ஆக்டர் வந்து இருக்கும்போது இந்த ஸ்விம் லைன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். மோர் தென் 5 ஸ்விம் லைன்ஸ்க்கு மேல வரையக்கூடாது. ஏன்னா இப்போ மோர் தென் 5க்கு மேல வரைஞ்சோன்னா ஆக்டிவிட்டியோட ஃப்ளோஸ் வந்து வரைகிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால மோர் தென் 5 ஸ்விம் லைன்ஸ்க்கு மேல வரையக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, லாஜிக்கல் மேனர்ல அரேஞ்ச் பண்ணணும். அதாவது இப்போ இந்த ஆக்டருக்கு அப்புறம் இந்த ஆக்டர் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஜிக்கலா அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம ஆக்டிவிட்டி ஃப்ளோஸ் வரைகிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இங்க இருந்து அங்க கிராஸ் ஆகி போக வேணாம். ஸோ இந்த மாதிரி வர டிஃபிகல்டிஸ் எல்லாம் தவிர்க்கிறதுக்காக நம்ம லாஜிக்கலா ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம்னா ஈஸியா இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஆக்டிவிட்டி டயக்ராம் வந்து எப்படி வரையலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுல வந்து 2 எக்ஸாம்பிள் வந்து பார்க்க போறோம். ஒன்னு வந்து ஸ்விம் லைன் இல்லாம ஒரு எக்ஸாம்பிள், இன்னொன்று வந்து ஸ்விம் லைன் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்க போறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்விம் லைன் இல்லாம வந்து ஒரு எக்ஸாம்பிளை வந்து பார்ப்போம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து எதை பேஸ் பண்ணி பண்ண போறோம்னா, ஒரு ஏடிஎம் மிஷின்ல வந்து என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த எக்ஸாம்பிள் வந்து பண்ண போறோம். இந்த ஆக்டிவிட்டி டயக்ராம்ல நம்மளோட ஆக்டர்ஸ் வந்து யாரெல்லாம்னா, ஏடிஎம் மிஷினும் பேங்க் சர்வரும் தான் நம்மளோட ஆக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பாயிண்ட் ஆர் இனிஷியல் நோட வச்சு ஆக்டிவிட்டி டயக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கார்டை வந்து இன்சர்ட் பண்றோம். கார்டை வந்து இன்சர்ட் பண்ணக்கப்புறம் ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து டிலே நடக்கும். இந்த 30 செகண்ட்ஸ் டிலே வந்து எதுக்குன்னா, நம்மளோட டீடைல்ஸ், அதாவது கார்டில் உள்ள நம்மளோட நேமு, கார்டு நம்பர், இந்த மாதிரியான டீடைல்ஸ் வந்து ஃபெச் பண்ணுறதுக்கு தான் இந்த 30 செகண்ட்ஸ் டிலே. இங்கே வந்து 30 செகண்ட்ஸ் வந்து டிலே ஆகுது அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக நம்ம டைம் ஈவெண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்சர்ட் கார்டு, இந்த ஃபெச்சிங் டீடைல்ஸ்லாம் நம்மளோட ஆக்டிவிட்டீஸ். இப்போ இந்த கார்டில் உள்ள டீடைல்ஸ் வந்து ஃபெச் பண்ணக்கப்புறம் நம்மளை வந்து பின்னை வந்து என்ட்ரு பண்ண சொல்லும். நம்ம வந்து பின்னை என்ட்ரு பண்ணக்கப்புறம் ஒரு டேட்டா வந்து சென்ட் பண்ணுவோம். யாருக்கு சென்ட் பண்ணுவோம்னா, சர்வர் சைடில் உள்ள பேங்க் சர்வருக்கு வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம். இந்த டேட்டாவில் வந்து என்னெல்லாம் சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நம்ம கார்ட்லேருந்து ஃபெச் பண்ண நம்மளோட நேமு, கார்டு நம்பரு, இந்த மாதிரியான டீடைல்ஸ் ப்ளஸ் நம்ம என்ட்ரு பண்ண பின்னையும் ஒரு என்கிரிப்டட் ஃபார்மேட்டில் வந்து இது வந்து சென்ட் பண்ணும்.
அது சென்ட் பண்ணது வந்து பேங்க் சர்வர்ல வந்து ரிசீவ் ஆகும். இப்போ இங்க வந்து டேட்டா வந்து சென்ட் ஆகுது, அதே மாதிரி சர்வர் சைடு வந்து ரிசீவ் ஆகுது அப்படிங்கறத வந்து ரெப்ரசென்ட் பண்றதுக்காக இங்க வந்து சென்டிங் சிக்னல் ஆர் சிக்னல் சென்டிங் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இங்க வந்து சிக்னல் ரிசீப்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்க சென்ட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சிக்னல் சென்டிங்ல கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து கொஞ்சம் பிரீஃப் பண்ணி காமிக்கிறதுக்காக ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணி அந்த கமாண்ட்ல வந்து நம்ம என்ன பண்றோம், சென்ட் டேட்டால வந்து என்ன சென்ட் பண்றோம் அப்படிங்கறத வந்து பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பேங்க் சர்வர் சைடு வந்து ரிசீவ் ஆன டேட்டாவை வந்து நம்ம டிக்ரிப்ட் பண்றாங்க. டிக்ரிப்ட் பண்ணிட்டு அதை வந்து வெரிஃபை பண்றாங்க. பேங்க் சர்வரோட எப்படி வெரிஃபை பண்றாங்கன்னா, யூசர் என்டர் பண்ண பின்னு இது எல்லாமே பேங்க் சர்வர்ல இருக்கிற டேட்டாவோட மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காங்க. இங்க வந்து பின்னை மட்டும் நம்ம செக் பண்றோம். சப்போஸ் அது இன்கரெக்டா இருக்கு, அப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுது. இந்த மெசேஜ்ல என்னது இருக்குன்னா, இந்த பின் வந்து இன்கரெக்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் வந்து சென்ட் ஆகும். அது வந்து ஏடிஎம் வந்து ரிசீவ் பண்ணக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி வந்து பின்னை வந்து என்டர் பண்ண சொல்லும். இது வந்து ஒரு லூப்பிங் ப்ராசஸ்ல வந்து நடந்துட்டே இருக்கும். வெரிஃபிகேஷன் டைம்ல வந்து நம்ம என்டர் பண்ண பின் வந்து ஓகே வேலிட் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது என்ன நடக்கும்னா, நெக்ஸ்ட் வந்து நம்மள வந்து ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். இந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து நம்ம பார்த்திருப்போம், நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். வித்ட்ராவல் இருக்கும், டெபாசிட் இருக்கும், அதே மாதிரி மினி ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃப்ளோ வந்து நம்ம நிறைய வகையா பிரிக்க போறோம். அப்ப என்ன யூஸ் பண்ண போறோம்னா, ஃபோர்க்குங்கிற சிம்பிளை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஒரு ஃப்ளோ வந்து நம்மளுக்கு நிறைய ஃப்ளோவா பிரிஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கண்டிஷன் வந்து செக் ஆகுது. நம்ம வித்ட்ராவல்ங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுது. சப்போஸ் நம்ம கிளிக் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ண சொல்லும். என்டர் பண்ணக்கப்புறம் நம்மளோட பேங்க் பேலன்ஸ்லையும் பிளஸ் ஏடிஎம் மிஷின்லையும் அவைலபிளான பேலன்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். அப்படி செக் பண்றப்போ அது வந்து இன்சஃபிஷியண்டா இருந்தனா நம்மளை வந்து திருப்பி வந்து அமௌண்ட்டை வந்து என்டர் பண்ண சொல்லும். சப்போஸ் சஃபிஷியன்ட் அமௌண்ட்டை வந்து நம்ம என்டர் பண்ணியிருந்தோன்னா நம்மளுக்கு வந்து மணியை வந்து டிஸ்பென்ஸ் பண்ணிட்டு அந்த பேலன்ஸ் வந்து ரிமைனிங் இருக்க பேலன்ஸ் உங்களுக்கு இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ல வந்து அப்டேட் பண்ணிரும். அப்டேட் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிப்ட் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். இந்த ரெசிப்ட்ல நம்ம எவ்வளவு எடுத்திருக்கோம், ரிமைனிங் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெசிப்ட் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். சப்போஸ் நம்ம வித்ட்ராவலையே நம்ம செலக்ட் பண்ணல அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த சிம்பிளா இந்த ஃப்ளோ வந்து ஃபுல்லாவே எண்ட் ஆயிரும். ஸோ இந்த ஃப்ளோ வந்து எண்ட் ஆயிருங்கிறத வந்து ரெப்ரசென்ட் பண்றதுக்காக நம்ம ஃப்ளோ ஃபைனல் நோட வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வித்ட்ராவலை செலக்ட் பண்ணல அப்படிங்கிறப்போ நெக்ஸ்ட் வந்து டெபாசிட்டை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும். டெபாசிட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம்னா நம்மளை வந்து மணி வந்து இன்சர்ட் பண்ண சொல்லும். இன்சர்ட் பண்ணக்கப்புறம் ஒரு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்கும். நம்ம இன்சர்ட் பண்ண மணி வந்து ஓகேவா, அதில் எதுவும் டேமேஜ் இருக்கா, இல்லை டூப்ளிகேட் ஆனது எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்கும். அந்த வெரிஃபை ப்ராசஸ்ல மணி வந்து ஓகே அப்படின்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ல உள்ள பேலன்ஸ் வந்து அப்டேட் பண்ணும். நம்ம இவ்வளோ அமௌண்ட் வந்து என்டர் பண்ணியிருக்கோம், இப்போ இவ்வளோ அமௌண்ட் வந்து டோட்டலாக நம்மள்ட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிட்டு அதே மாதிரி ஒரு பிரிண்ட் ரெசிப்ட் வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். சப்போஸ் நம்ம இன்சர்ட் பண்ண மணி வந்து நாட் ஓகேனா அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு நம்மளை வந்து திருப்பி வந்து மணி வந்து இன்சர்ட் பண்ண சொல்லும். இப்போ நம்ம அதே மாதிரி டெபாசிட் ஆப்ஷனையே நம்ம கிளிக் பண்ணல அப்படின்னா இந்த ஃப்ளோ வந்து சிம்பிளா ஃபுல்லாவே எண்ட் ஆயிரும். ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக நம்ம ஃப்ளோ ஃபைனல் நோட வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன கண்டிஷனை செக் பண்ணி பார்க்கணும்னா மினி ஸ்டேட்மெண்ட்டை வந்து செக் பண்ணி பார்க்கும். நம்ம வந்து மினி ஸ்டேட்மெண்ட்டை கிளிக் பண்ணியிருந்தோன்னா நம்ம என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கோம், ரிமைனிங் எவ்வளோ அமௌண்ட் நம்மள்ட்ட பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி டீடைல்ஸ் வந்து பேங்க் சர்வர்லேருந்து ஃபெட் பண்ணிட்டு அதை வந்து நம்மளுக்கு ரெசிப்டா பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். சப்போஸ் நம்ம மினி ஸ்டேட்மெண்ட்டையும் கிளிக் பண்ணலன்னா சேம் ப்ராசஸ் தான், இந்த ஃப்ளோ வந்து எண்ட் ஆயிரும். இப்போ இங்க இருக்கிற வித்ட்ராவல், டெபாசிட், மினி ஸ்டேட்மெண்ட் இது எல்லாமே தனித்தனியா ஆப்ரேட் ஆகாது. அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வித்ட்ராவலை செக் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணியிருக்கோமான்னு பார்க்கும். அப்படி கிளிக் பண்ணலன்னா டெபாசிட்டுக்கு போகும், அதை கிளிக் பண்ணலன்னா மினி ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகும். அப்படியும் கிடையாது. நம்ம செலக்ட் ஆப்ஷனுக்குள்ள வந்தோடனே 4 ஆப்ஷனுமே சேம் டைம்ல தான் அந்த கண்டிஷன்ஸ் வந்து செக் பண்ணும். இங்க 4வது ஆப்ஷன்ஸ் வந்து ஒன்று இருக்கு, அது வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த 4 கண்டிஷனுமே சேம் டைம்ல தான் செக் பண்ணி அதுல வந்து நம்ம எது வந்து கிளிக் பண்ணியிருக்கோமோ அந்த ப்ராசஸ் வந்து கேரிட் அவுட் ஆகும். இப்போ இந்த 4வது ப்ராசஸ் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இங்க வந்து 5 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணும். எதுக்காக வெயிட் பண்ணும்னா இதுல வந்து நம்ம எதுவும் கிளிக் பண்றோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். இந்த 5 மினிட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் ஒரு செக்கிங் நடக்கும். என்ன செக்கிங் நடக்கும்னா இங்க வந்து நம்ம வித்ட்ராவல் செலக்ட் பண்ணிருக்கோமா, டெபாசிட் செலக்ட் பண்ணிருக்கோமா, மினி ஸ்டேட்மெண்ட் செலக்ட் பண்ணிருக்கோமா, இந்த மூணுல ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். சப்போஸ் செக் பண்ணியிருந்தானா ஒன்றும் இல்லை, சிம்பிளா அந்த ஃப்ளோ வந்து டெர்மினேட் ஆயிரும். அப்படி இல்ல நம்ம எந்த ஆப்ஷனுமே 5 நிமிஷத்துக்குள்ள கிளிக் பண்ணல அப்படின்னா இந்த ஹோல் டிரான்சாக்ஷனுமே டெர்மினேட் ஆயிரும். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், என்னன்னா
நம்ம ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருந்தோம்னா அந்த ஃப்ளோ மட்டும் தான் எண்ட் ஆகும். ஆனா செலக்ட் பண்ணலைன்னா 5 நிமிஷத்துக்குள்ள செலக்ட் பண்ணலன்னா இந்த ஹோல் டிரான்சாக்ஷன் நம்ம என்ன டிரான்சாக்ஷன் பண்றோமோ அந்த டிரான்சாக்ஷன் ப்ராசஸே டெர்மினேட் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன ப்ராசஸ் நடக்கும்னா, இப்போ இந்த 3 கண்டிஷன்ஸ்லயும் எண்டிங்ல வந்து நம்மளுக்கு என்ன நடக்கும், ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். பிரிண்ட் ரெசிப்ட், பிரிண்ட் ரெசிப்ட், பிரிண்ட் ரெசிப்ட். ஆனா மூணுமே வந்து சேம் டைம்ல வந்து பிரிண்ட் ரெசிப்ட பிரிண்ட் பண்ணாது. ஒவ்வொரு டைம் டியூரேஷன்ஸ்ல வந்து பிரிண்ட் ரெசிப்ட பிரிண்ட் பண்ணும். அதே மாதிரி ஏதாச்சும் ஒன்னு தான் பிரிண்ட் ரெசிப்ட வந்து பிரிண்ட் பண்ணும். அப்போங்கிற மூணையும் மெர்ஜ் பண்ணுங்கிறப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, மெர்ஜ் ஈவெண்ட்டை வந்து யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து மெர்ஜ் பண்றோம். மெர்ஜ் பண்ணக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து காமிக்கும். உங்களோட டிரான்சாக்ஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து காமிக்கும். மெசேஜ் வந்து முடிச்சோன்னா நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து மெயின் மெனுக்கு போயிடும். என்டர் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெயின் மெனுக்கு போயிடும். இதோட இந்த ப்ராசஸ் வந்து டெர்மினேட் ஆயிடுச்சு. அதாவது இந்த ஆக்டிவிட்டி டயக்ராமே எண்ட் ஆயிடுச்சு. அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக நம்ம ஆக்டிவிட்டி ஃபைனல் நோட் ஆர் எண்ட் பாயிண்ட்டை வந்து யூஸ் பண்ணி இதை வந்து முடிச்சிருக்கோம். இப்போ வந்து ஸ்விம்லைன் யூஸ் பண்ணாம ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்விம்லைன் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து எதை பேஸ் பண்ணி பண்ண போறோம்னா, ஆன்லைன்ல வந்து ஃபுட் ஆர்டர் பண்றோம்ல, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போறோம். இதுல வந்து 4 ஆக்டர்ஸ் இருக்காங்க. யாரெல்லாம் இருக்காங்கன்னா, கஸ்டமர், செல்லர் ஆர் குக்கு, டேட்டாபேஸ் ஆர் சிஸ்டம் அட்மின், ஷிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆக்டர் இருக்காங்க. ஸோ அந்த ஆக்டர் எல்லாத்தையும் எழுதியாச்சு. ஒவ்வொரு ஆக்டரோட ஆக்டிவிட்டீஸும் அவங்கவுங்க நேம் கீழே லைனா வந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பாயிண்ட் ஆர் இனிஷியல் நோட் வச்சு ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு கஸ்டமர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபுட்டை வந்து சர்ச் பண்ணுவாங்க. ஃபுட்டை வந்து சர்ச் பண்ணக்கப்புறம் அவங்க வந்து ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. இந்த ஆர்டர் வந்து பிளேஸ் பண்றப்போ அடிஷ்னலா 2 ப்ராசஸ் நடக்கும். என்ன ப்ராசஸ்லாம் நடக்கும்னா, நம்ம எந்த இடத்துல வந்து ஷிப் பண்ணுங்கிற அட்ரஸை வந்து ஆட் பண்ணுவாங்க. அதே மாதிரி என்ன மெத்தட்ல வந்து பேமெண்ட் பண்ண போறோங்கிறதையும் ஆட் பண்ணுவாங்க. இப்போ இங்க வந்து பிளேஸ் ஆர்டருங்கிறது வந்து ஒரு ஆக்டிவிட்டி. அந்த ஆக்டிவிட்டிக்கு இந்த ஆட் ஷிப்பிங் அட்ரஸும் பேமெண்ட் மெத்தடும் சப் ஆக்டிவிட்டியா இருக்கிறதுனால நான் ஆப்ஜெக்டிவ் யூஸ் பண்ணி அதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணக்கு அப்புறம் இந்த ஃப்ளோ வந்து 2ஆ பிரிஞ்சு கஸ்டமருக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆர்டரோட டீடைல்ஸ் வந்து குக்கு இல்ல செல்லருக்கு வந்து அப்படியே சென்ட் பண்ணிரும். இந்த ரிசீவ் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் போற ஃப்ளோ வந்து அப்படியே எண்ட் ஆயிரும். ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக நம்ம வந்து ஃப்ளோ ஃபைனல் நோட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஆர்டர் டீடைல்ஸ் வந்து குக்கு இல்ல செல்லர் வந்து கெட் பண்ணக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபுட்டை வந்து குக் பண்ணுவாங்க. குக் பண்ணக்கப்புறம் அதை வந்து பேக் பண்ணி சென்ட் பண்ணுவாங்க. சென்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, டேட்டா பேஸ்ல போய் அந்த ஆர்டர் பத்தின டீடைல்ஸ், அதாவது என்ன ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த வந்து நம்ம எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான டீடைல்ஸ் வந்து டேட்டா பேஸ்ல சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஷிப்பிங்கை வந்து மேக் பண்ணுவாங்க. இந்த ஷிப்பர்கிட்ட கொடுத்து நீங்க இந்த இடத்துல போய் கொடுத்துருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷிப்மெண்ட்டை வந்து மேக் பண்ணுவாங்க. அந்த ஷிப்மெண்ட்டை மேக் பண்ணக்கப்புறம் அந்த ஷிப்பர் வந்து என்ன பண்ணுவார்னா, ஆர்டரை வந்து டெலிவர் பண்றதுக்காக வெளியே கொண்டு போயிடுவாரு. பிளஸ் அவர் வந்து எங்கெல்லாம் அதை கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படின்ட்டு ஒரு லைவ் ஸ்டேட்டஸை வந்து அப்டேட் பண்ணிட்டு இருப்பாரு டேட்டா பேஸ்ல. இந்த ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் ஆக அவர் வந்து எங்கெங்கெல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படிங்கறது வந்து ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆக நம்மளுக்கு வந்து, அதாவது கஸ்டமருக்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. இந்த அப்டேட் ஆகிற ஸ்டேட்டஸை எங்கெங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து கஸ்டமர் வந்து ரிசீவ் பண்ணக்கப்புறம் இந்த ஃப்ளோ வந்து முடிஞ்சிடும். ஸோ அதையும் அந்த ஃப்ளோ முடிஞ்சிட்டு அப்படிங்கறக்காக ஃப்ளோ ஃபைனல் நோட் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி அப்டேட் ஸ்டேட்டஸ்ல வந்து இன்னொரு ப்ராசஸும் நடக்கும். என்ன ப்ராசஸ்னா, ரெசிப்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. எப்போ சென்ட் பண்ணுவாங்கன்னா, இந்த டெலிவரி பாய் வந்து கரெக்டா நம்மளுக்கு வீட்டுக்கிட்ட இல்ல டெலிவர் பண்ணும்போது அதை வந்து ரெசிப்டை வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இது 2 ப்ராசஸுமே ஒரே டைமிங்ல தான் நடக்கும். அதை வந்து ரெப்ரசென்ட் பண்றதுக்காக நம்ம ஜாயிண்ட் இதை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராசஸ் 2ம் ஜாயிண்ட் ஆகி நம்மளுக்கு வந்து என்ன நடக்கும்னா, நம்ம வந்து ஃபுட்டையும் ரெசிப்டையும் சேம் டைம்ல ரிசீவ் பண்ணிட்டு பேமெண்ட்டை வந்து கேரிட் அவுட் பண்ணுவோம். எந்த மெத்தடில் கொடுத்துருக்கோம், கேஷா கார்டா அப்படிங்கிற மாதிரி மெத்தடை வந்து நம்ம கேரிட் அவுட் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து நம்ம இந்த ஹோல் ப்ராசஸை டெர்மினேட் பண்ணிடுறோம். அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக ஆக்டிவிட்டி ஃபைனல் ஆர் எண்ட் பாயிண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இல்லை வந்து சம்டைம்ஸ் கஸ்டமர்னு சொல்லியிருப்பேன், சம்டைம்ஸ் நம்மன்னு சொல்லியிருப்பேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆயிட வேணாம், நம்மளும் ஒரு கஸ்டமர் தானே அப்படிங்கிற ஒரு மீனிங்ல தான் ஒரு ஃப்ளோவில் வந்து அப்படியே வந்துருச்சு. இதோட ஆக்டிவிட்டி டயக்ராம் வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம சீக்வன்ஸ் டயக்ராமை பற்றி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நம்ம அன்இன்ஃபார்ம்டு சர்ச் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் UML டைப்ஸை பற்றி பார்த்துருந்தோம். அந்த வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் போய் மறக்காம பாருங்க. Until then, this is AWR signing off and thank you guys for watching this.